தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் எளிதாக அமையட்டும். இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்டூடெண்டோட பிளேஸ்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அவங்க எப்படி நமக்கு என்கொயரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணாங்க, எப்படி ட்ரைனிங் போச்சு, அதுக்கு இடையில நடந்த எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தது, அவங்க ஜர்னி எப்படி இருந்தது நம்ம இன்ஸ்டியூஷன்ல, இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில்லா அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா நம்ம சேனல்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் மீடியாவில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கான ஷேர் பண்ண பாருங்க. மற்றபடி மீடியா கோர்ஸ் ஏதாவது எடுத்து நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும்னா நம்ம இன்ஸ்டியூஷனை கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்து மீடியா தொழிலை சாதிக்க பாருங்க. ஓகே, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். காவ்யா அப்படின்ற அவங்களோட ஒரு பிளேஸ்மெண்ட் வீடியோ தான் இது. காவ்யான்றது வந்து கடலூர்ல இருந்து நம்ம கிட்ட படிச்சாங்க. ஆக்சுவலி அவங்களும் நம்ம கிட்ட என்கொயரி பண்ணி ரொம்ப நாள் என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ணாங்க. அந்த ரொம்ப நாள் என்கொயரின்றது ஏன் இருக்குன்னா, நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் தருமபுரி அப்படின்னாவே வந்து பேக் அடிப்பாங்க. ஏன்னா மீடியா சென்னையில் இருக்கு, தருமபுரி அவுட்டர் சிட்டி அண்ட் ரூரல் ஏரியா. ஸோ இங்க வந்து அங்க இருக்கிற ஒரு விஷயத்த இங்க கத்துட்டு அல்லது கத்துட்டு இருப்பாங்களா, அந்த அளவுக்கு ஒர்த்தான ட்ரைனிங் கிடைக்குமான்றது ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு மனது நெருடலா இருக்கும். ஆனா நம்ம அங்க ஒர்க் பண்ணோம், அங்க ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்து செட்டில் ஆயிருக்கோம் அப்படிங்கறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நம்ம கிட்ட ஜாயின் பண்ண பிறகுதான் நம்ம யாருன்னே அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆனா கொஞ்சம் அவங்க இன்ட்ரெஸ்டட், ஐ மீன் நம்ம கிட்ட தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது முதல்ல யூடியூப்ல அவங்க வீடியோ தான் பார்த்தேன். அப்பயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட தான் படிக்கணும், வேற எங்க நான் என்கொயரி பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்வேஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம அவ்வளோ நம்பிக்கை நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம பெருமை நினைச்சு வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி 2 மாசமா என்னவோ எங்கிட்ட ட்ரைனிங் போச்சு. எங்கிட்ட வந்து ட்ரைனிங் ரொம்ப லாங் டியூரேஷன் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நியூஸ் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நியூஸ் ஆங்கர் ஆகணும்னா ஒரு 10 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து நமக்குள்ள மோல்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அது வந்து மாச கணக்கா எடுக்கும். நீங்க உங்க எஃபோர்ட்டை பொறுத்து தான். நீங்க குயிக்கா கோர்ஸ் முடிக்கிறதும் ரொம்ப லாங் டேர்ம் எடுக்கிறதும் உங்களை பொறுத்து தான். ஸோ அதனால ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஒன் பை ஒன் தான் நான் முடிப்பேன். ஸோ இடையில வந்து எனக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சனுக்கு வந்து நான் பிஏவா போக வேண்டியதா போச்சு. ஸோ அந்த டைம் வந்து கிளாஸ் கொஞ்சம் கண்டினியூட்டி கட் ஆன உடனே ஆன்லைன் தான் படிச்சாங்க. கட் ஆகிட்ட உடனே நானும் கொஞ்சம் பிஏ ஒர்க் போது கொஞ்சம் பர்சனல் அசிஸ்டன்ட் போது அதுவும் ஒரு பிரபலமான ஒரு ஐ மீன் பெரிய அரசியல்வாதிக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் போது எனக்கும் டைமிங் இல்லாம போனது இடையில. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சாரோட கிளாஸ் சரியா போட முடியல, நம்ம இடையில வந்து நம்ம எங்கேயாவது இன்டர்ன் போய் கத்துக்கலாம் முடிவு வந்துட்டு. ஆனா நான் அப்பயும் விடல, கிளாஸ் அப்பயே எப்பயாவது போட்டுருவேன். அதுக்கப்புறம் இடையில சரி அவங்க என்கிட்ட கிளாஸ் கேட்கும் போது நான் சொன்னேன், இன்டர்ன் போக வேண்டாம், சொன்னா கேளு. இன்டர்ன்றது சும்மா ஒரு இந்த காலேஜ் சைட்ல இருக்கிறவங்களுக்கு சும்மா ஒரு நாங்களும் ப்ராக்டிகலா ஒரு ட்ரைனிங்காக அனுப்பி வச்சோன்றதுக்காக ஒரு காரணத்துக்காக தான் அனுப்பி விடுவாங்க. ஆனா டெலிவிஷன் சேனல் வந்து இன்டர்ன்றது வந்து சும்மா யூஸ் பண்ணிக்கிறது. ஐ மீன் இந்த அப்ரண்டிஸ் மாதிரி அங்க இருக்கிற வேலைகள்ல சில நேரங்கள்ல வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்காங்க, அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் அனுப்பிடுவாங்க. பட் அங்க நீங்க கத்துக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். பட் அவங்க அதை ஏத்துக்காம மதிமுகம் சேனல்ல போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்க. அந்த மதிமுகம் சேனல் போன ஒர்க் பண்ணும்போது 3 மாசம் ஒர்க் பண்ணி பார்த்தாங்க. கொஞ்சம் அதான் இங்க நம்ம முழுசா ப்ரொஃபஷனலா போகணும்னா எங்க போனாலுமே வந்து நமக்கு வந்து அந்த வேலைன்றது வந்து கொஞ்சம் பாரமாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து குயிக் பண்ணிட்டு வந்துட்டாப்ல. வீட்டு வந்து அவங்க வீட்டுல இருந்து எனக்கு கால் பண்ணாப்ல, இந்த மாதிரி சார் நான் வந்து எனக்கு அங்கேயும் பிடிக்கல, நான் வந்துட்டேன், எனக்கு என்னமோ தெரியல, கொஞ்சம் மைண்ட் டார்ச்சரா இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எந்த விஷயத்தையும் முழுசா கத்துட்டோம்னா அது வந்து நமக்கு டார்ச்சரா நமக்கு நினைக்க தோணாது. பாதியில் இருக்கும்போது தான் அவங்க அந்த எஃபோர்ட் போடலன்னு சொல்லிட்டு அவங்க நம்மள பேசுறதும் நமக்கு அது ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கிறதும் தோணும் அப்படின்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் நேர்ல வந்து நான் கத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நேர்ல வாங்க அப்படின்னு சொன்னேன். நேர்ல வரும்போது இன்னொரு பிரச்சனை மேல பிரச்சனை. என்ன நேர்ல வரும்போதுன்னா, என்னால வந்து இது மேன்ஷன் எடுத்து தங்க முடியாது. ஏன்னா நான் சென்னை போயிட்டு அந்த நிறைய அந்த அங்க சேலரி 3 மாசம் கொடுப்பேன். சென்னை போயிட்டு நான் வந்து நிறைய வந்து செலவினம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, நம்ம கிட்ட சேர்ந்துட்டாங்க நம்பி, நம்ம தான் மெனக்கெட்டு ஆகணும். ஏன்னா நம்ம தான் வேலைக்கு போகாங்கிட்டு மெனக்கெட்டு நம்மளுடைய பொழப்பா போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே தங்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி விட்டேன். இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ட்ரைனிங் அப்போ ஒரு விஷயத்தை நான் இதில் இவங்களை வந்து கரெக்டாக மோல்ட் பண்ணேன். என்னென்னா, இவங்க மதிமுகமில் படித்த அந்த விஷுவலெல்லாம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது அவங்கள ரொம்ப யங்கஸ்டான ஒரு பொண்ணு, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பர்சனாக வந்து காட்டியிருக்காங்க. அந்த ஃப்ரேம் வச்சதும் சரியில்லை, அதே மாதிரி அந்த காஸ்டியூம் வைஸ் அவங்க யோசிக்கல, லுக் வைஸ் எதுவும் பார்க்கல, மொத்தமாக உட்காந்து படித்தா போதும்னு சொல்லிட்டு அவங்கள ஷூட் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணி சரி நம்ம ஒரு ஃபைனல் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஷூட் பண்ணுவோம், எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள ஷூட் பண்ணேன். எனக்கிட்டையும் ஏதோ இடிக்குது,
மேட்ச் ஆகலை. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து அக்ஷயாவுக்கும் பிளான் பண்ணியிருப்பேன். என்னென்னா ஹேர் ஸ்டைலை சேஞ்சஸ் பண்ணேன். ஐ மீன் பஃப் வச்சு அழகாக நானே சிவி பின் பண்ணி கரெக்டாக உட்கார வச்சு ஒரு ஃபைனல் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஷூட் பண்ண கரெக்டாக சூப்பராக இருக்காங்க. வேணா நானே எனக்கு ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க. இந்த சைடில் இருக்கிறது பிஃபோர் எடுத்த ஃபைனல் ப்ரெசன்டேஷன் வீடியோ, இந்த பக்கம் இருக்கிறது பஃப் வச்சு நான் எடுத்தது. எப்படி இருக்காங்க பாருங்கள், அப்படியே சேஞ்சஸ், டோட்டல் சேஞ்சஸ். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் காஸ்டியூம்லேருந்து ஃபேஸ் வேல்யூவில் சில விஷயங்கள் இருந்து அதேமாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் மாற்ற நம்ம இன்னும் அழகாயிட்டே இருப்போம். ஸோ அதையும் நீங்கள் நியூஸ் ரீடிங் படிக்கிறவங்க பர்சனல் டெவலப்மெண்ட்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே, சரி, கடைசியாக இந்த ஃபைனல் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் 1 வீக் போய் அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா சேனலுக்கு போய் அப்ரோச் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸ்டார்டிங்லேயே வந்து கூப்பிட்டது வந்து ஜெம் டிவில தான் கூப்பிட்டாங்க. சப் எடிட்டர் அண்ட் நியூஸ் ஆங்கர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போதான் இந்த மாதம் ஹேண்டில் தான் போனாங்க. ஸோ அது வந்து நான் மோஸ்ட்லி வந்து நிறைய பிளேஸ்மெண்ட் வீடியோ நான் விட்டுருக்கேன். பட் இனிமேலாவது கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் பிளேஸ்மெண்ட் போது முதல்ல போட்டுருவோம் அப்படின்னு அப்புறமா விடுபட்டதான் அப்புறம் போடுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி ஒர்க் போகுதுன்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப சொல்றது ஸ்டூடெண்ட்டுக்காக வேலைக்கு போகணுன்றது என்னுடைய கனவா இருக்கும். உங்க கனவா இல்லையோ எனக்கு கனவா இருக்கும். போக வரைக்குமே கூட நிற்பேன். அதுல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கிற டைம்ல என்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அங்க தூக்கி விட பார்ப்பேன். இதுதான் என்னுடைய வழக்கம். இந்த மாதிரி காவியாவுக்கும் சில விஷயங்கள்லாம் பண்ணி இப்போ வந்து அந்த டெலிவிஷன்ல போயிட்டு பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க ஜர்னி ரொம்ப நல்லா இருக்கணும். இன்னும் அவங்க நிறைய கத்துக்கிட்டு அந்த துறையில இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அதே பயணிக்க நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் அவங்களுக்கு கமெண்ட்ல போயிட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, மற்றபடி இந்த பிளேஸ்மெண்ட் வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். நம்ம இன்ஸ்டியூஷன் பத்தி நீங்க இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லை இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நிறைய வீடியோ பார்க்கறத இந்த வீடியோ பார்க்கும்போது கூட எப்படின்னு என்னன்னு உங்களோட ஜட்ஜ்மெண்ட் உங்க மைண்ட்ல வந்திருக்கும். ஸோ என்ன எப்படின்றத நீங்க குறையோ நிறையோ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது உங்களுக்கோ ரொம்ப நாளா வந்து வீடியோ சாதிக்கணும் அப்படின்னு ஆனா வழிமுறைகள் தெரியல, எங்க ட்ரைனிங் இருக்குன்னு தெரியல அப்படி தெரியுங்க, கண்டிப்பா நம்மளுடைய எஃபெக்ட்ஸ் மீடியா இன்ஸ்டியூஷனை ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப லைஃப் லாங் உங்களுக்கு சப்போர்ட்டோட கைடோட நாங்க ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, என்கொயரி பண்ணி கால் பண்ணி எதுனாச்சும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.